கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு காலையிலிருந்து நடைபெற்று வந்தது. நம்ம பலரும் எதிர்பார்க்காத ஒரு எண்ணிக்கையில தான் இப்ப நின்னுட்டு இருக்கு. அதை பத்தின கருத்துக்களை பதிவு செய்யறதுக்காக அரசியல் விமர்சகரும் கிழக்கு பதிப்பகத்தின் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நம்ம எக்ஸிட் போல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசுறப்போ இதே எண்ணிக்கை வருதா இல்ல அதிர்ச்சிகரமான எண்ணிக்கை வரப்போதா அப்படின்னு முடிச்சிருந்தோம். ஆனா அதிர்ச்சிகரமான எண்ணிக்கையில தான் நிக்குது. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன சார்? முதல்ல எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். நிச்சயமாக பாரதிய ஜனதா தன்னளவிலேயே ஒரு பெரும்பான்மையை எட்டிவிடும். அதோடைய குறைஞ்சபட்ச ஸ்கோருங்கிறது 280 இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஒண்ணு. ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பலத்த அடி பாரதிய ஜனதாவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. 60 நிச்சயமாக காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் ஒன்னாக சேரும் பொழுது அவர்கள் ஒரு கடினமான ஒரு போட்டியை தருவார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை 2வது இடத்துக்கு தள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நிலைக்கு வருவார்கள் என்பது நான் எதிர்பார்க்கல. 2வது. 3வது, மேற்கு வங்கத்துல இன்னும் சிறப்பாக பாரதிய ஜனதா எண்ணிக்கையை பெறும்னு நான் நினைச்சிருந்தேன். அது நடக்கல. ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது, அப்புறமா பயங்கரமா மாறிடுச்சு. 4வது எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது அப்படிங்கிறது ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல, பர்டிகுலர்லி ராஜஸ்தான், ஒரு இவ்வளவு தூரத்துக்கு காங்கிரஸுடைய போராட்டம் இருக்கும். ஹரியானா எதிர்பார்த்தேன். கர்நாடகத்திலையும் நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு டஃப் ஃபைட் ஒன்று கொடுக்கும். ஆனாலும் ஒரு 20ங்கிற ஒரு எண்ணிக்கை வரும்னு. பட் 20ங்கிறது 18, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் ராஜஸ்தான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த எல்லாவற்றையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவை கொடுத்திருக்கு. அவர்களால 240 அப்படிங்கறத தாண்டி போக முடியாம 240, 242 கொஞ்சம் +1 -1 போயிட்டு இருக்கு. அது ஃபைனல் டேட்டா இன்னைக்கு இரவு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லார்ஜ்லி இது ரொம்ப பின்னாடி நான் எதிர்பார்த்ததை விட பின்னாடி எடுத்துட்டு வந்திருக்கு இது. அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு சில ஆதரவாக 1-2 இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போ ஒடிஷா நிச்சயமாக நான் இதே மாதிரி சர்ப்ரைஸ், அவர்களுக்கு ஒரு 12 சீட் அந்த மாதிரி கிடைக்கும்னு நினைச்சேன். இது மாதிரி 18ன்னு ஒரு பிக் டைம் ஜம்ப் ஒன்று கிடைச்சிருக்கு. அது எந்த விதத்திலையும் மற்ற லாசஸ பின்னாடி இழுக்க முடியல. அதனால தெலுங்கானா 4-8க்கு போயிருக்காங்க. கேரளால 1 கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 3 கிடைச்சிருக்கலாம். பட் ரொம்ப க்ளோஸ் ஃபைட். ஒரு 2 இடம் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு போயிடுச்சு. பட் இந்த 1ங்கிறதே அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் வெற்றி. தமிழகத்துல ஒரு அண்ணாமலையோ இல்ல மற்றவர்களோ கூட தோற்று போனாலும் தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல அங்கேயும் ஒரு மாற்றம். ஸோ டோட்டல் ஸ்வீப் டிஎம்கேக்கு 39+1, புதுச்சேரியும் சேர்த்து மொத்தமாக அந்த கூட்டணி கிடைச்சிருக்கிறது. அது மைனர் ஆச்சரியம் தான். அது எப்படி இருந்தாலும் ஒரு 36, 37 கிடைக்கும். அந்த ஒரு 3 சீட்டு மட்டும்தான் வித்தியாசப்படும் நினைச்சேன். ஸோ இதெல்லாம் தான் மேலோட்டமாக பார்க்கும்போது. இதுக்குள்ள இன்னும் டிரைவ் பண்ணி போனோம்னா இன்னும் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள், எதிர்பாராம நடந்தது, இது எல்லாத்தையும் நம்ம பேச முடியும் இதுக்குள்ள. இப்போ நம்ம ஹிந்தி ஹாட்லான்னு சொல்லப்படுற 29 தொகுதிகள், 40 தொகுதிகள், 48 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால், இந்த இடங்கள்ல பெற்ற வெற்றிகள் மத்திய பிரதேஷ் மற்றும் இந்தியா கூட்டணினால வெல்ல முடியல. பட் மற்ற பீகார்லயே கூட பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் கூட்டணி தான் மிக அதிகமான இடங்களை பெற்றிருக்கு. ஆனா கடந்த முறை பாக்குறப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 8-9 இடங்கள் இழந்திருக்காங்க. 2019 பெற்ற இடங்களை ஒப்பிடுறப்போ சொல்றேன் நானு. சோ அப்படி பிரேக் பண்ணி உள்ள போகிறப்போ இந்தியா கூட்டணி ரொம்ப கான்சியஸா இந்த இடத்துல போக்கஸ் பண்ணி, அதாவது போனது முறை அவங்க எந்த இடங்கள்ல 100க்கு 100 பெற்றாங்களோ அந்த இடங்கள்ல நல்ல சரியான கூட்டணியை வகுத்து வேட்பாளர்கள் சரியா தேர்வு செஞ்சு அந்த யுத்தி வெற்றி பெற்றிருக்குன்னு நினைக்கலாமா? இப்ப அதை அப்படி சொல்லிட முடியாது. இப்ப நீங்க மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டா அங்க கூட்டணியே இல்லை. அங்க கூட்டணி இல்லாம இருக்கும் பொழுது தனியாக நின்று மம்தா பானர்ஜி திரிணாமுல் ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. என்னால அதை எந்த விதத்திலையும் கெஸ் பண்ணவே முடியல எப்படி போகும்னு. அங்கேயும் இண்டி கூட்டணிக்கு ஒரு டோட்டல் ஸ்வீப் கிடையாது, ஆனால் அதிகமான இடங்கள் பெற்றிருக்காங்க. ஸோ சர்ப்ரைஸ்ங்கிறது ஒரு இடம் தான், உத்தரப்பிரதேசம்.
அதுதான் வந்து எல்லாத்தையுமே மாத்திருக்கு. நம்ம வேற சில இடங்கள்ல சொன்னது மாதிரி அந்த உத்தரப்பிரதேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டையும் எடுங்க, டெல்லி, உத்தராகண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இந்த நாலுத்தையும் எடுத்தீங்கன்னா பீகார் கூட அதோட ஒட்டி தான் இருக்கு. பட் பீகாரை விட்டுடுவோம் இப்போதைக்கு. இந்த 4 ஸ்டேட் வந்து டோட்டல் ஸ்வீப் ஃபார் பிஜேபி. ஒரு சீட்டு கூட வேற யாருக்கும் கிடையாது. அதுக்கு நடுவுல உத்தரப்பிரதேசத்துல மட்டும் பயங்கரமான மாற்றம். சோ இது வந்து நம்ம ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப எப்படி மேற்கு வங்கத்தை எங்க இருந்து ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல சேர்க்கறது? அங்கே அதாவது லோக்கல் இஷ்யூஸ் நிறைய நடந்திருக்கு. இப்ப குஜராத்ல 25-1, பட் ராஜஸ்தான்ல டஃப் கொடுத்திருக்காங்க, 10 சீட்டுக்கு மேல இண்டி கூட்டணி கிடைச்சிருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல 4மே பாரதிய ஜனதாவுக்கு. சோ இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி எக்ஸ்பிளனேஷன். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒரு பேக் ஃபுட்ல தான் இருந்தது. அங்க அவர்களுடைய கூட்டணி எல்லாம் விலகி வெளில வந்துட்டாங்க. ஒரு டர்மாயில் இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல பாரதிய ஜனதாவால. பஞ்சாப்ல அவங்க கிடையவே கிடையாது. காஷ்மீர்ல அவங்க ஜம்முல அவங்களுடைய சீட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தா கடைசியா அது வந்து இந்த ஒரு 4-5 நம்ம முதல்ல சொன்ன பாயிண்ட் தான். உத்தரப்பிரதேசத்தோட ஷாக், மேற்கு வங்கத்துல அவர்களால இன்னொரு ஒரு 10 சீட் பெற முடியாமல் போனது. இந்த ரெண்டும் பிளஸ் ராஜஸ்தான்லயும் மற்ற சில இடங்கள்லயும் இருந்த ஒரு டஃப் ஃபைட். இதுதான் 2019க்கும் இப்ப 2024க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் பாரதிய ஜனதா படி. ஏன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை அவர்களுடைய மாடல் ஆஃப் இப்பொழுது வரைக்கும் கடந்த 2 முறை ஆட்சி அமைச்சது அப்படின்னு பார்த்தா அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு மெஜாரிட்டியை பெற வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு ஒரு சில அஜெண்டா இருக்கு, அந்த அஜெண்டாவை நாங்க நிறைவேற்றணும், மற்றவர்களாம் எங்களோட சேர்ந்துக்கலாம், பட் எங்களுக்கான ஒரு தெளிவான ஒரு செயல் திட்டம் இருக்கு, அந்த செயல் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க. இப்ப அதுதான் வந்து இப்ப தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீங்க ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா எக்ஸிட் போல் வந்தது வீக்கெண்ட்ல, திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு 3000 பாயிண்ட் மேல ஏறிச்சு. ரிசல்ட் வந்தது 5000 பாயிண்ட்டுக்கு கீழே வரைஞ்சிருச்சு. ஸோ நெட் வந்து -2000 ரஃபா சென்செக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா. அப்ப பாரதிய ஜனதா ஜெயிப்பது மட்டுமல்ல, மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா எப்படியும் ஆட்சி அமைக்க போகுது, அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, அவர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தாதான் சில செயல்கள் செய்வாங்க. இப்ப அந்த ஃப்ரீ ஹேண்ட் இல்லாம போயிருச்சு. அது ஸ்டாக் மார்க்கெட்டான எங்களுக்கு பிடிக்கல, அது வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நாங்க நினைக்கல. பொருளாதார சூழல் வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில போகும்னு நாங்க கருதல, அது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். பொதுவாக வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களோ ஆதரவாளர்களோ கூட அப்படிதான் பார்ப்பாங்க. ஆஹா, நம்ம எப்படி இருந்தாலும் 3வது முறை வரலாற்று சிறப்பு வாய்ந்த விதத்துல நம்ம தொடர்ந்து ஜெயிச்சு வந்திருக்கோம், என்ன கொஞ்சம் சீட்டு குறைஞ்சிச்சு பரவாயில்ல, ஆனாலும் நமக்கு தான் ஆட்சி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சியினர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர்கள் பார்க்கிற அந்த 272+ அப்படிங்கிறது நடக்கல அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய வருத்தம் இருக்குங்கிறது தான் அதை வந்து மறைக்கவே முடியாது. உத்தரப்பிரதேசத்துல என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து பெரிதளவுல நம்புறதை வந்து ராமர் கோயில், குழந்தை ராமர் கை கொடுக்காம விட்டுட்டாரா, இல்ல புல்டோசர் ஆட்சி ராஜ்யம் கை கொடுக்காம போயிடுச்சா, என்ன காரணம்? இந்த ரெண்டுமே, அதாவது நிச்சயமாக பாரதிய ஜனதா பார்வையிலிருந்து ராமருக்கு கோயில் எழுப்பியது ஒரு பல பேரை சென்றடைந்திருக்கும், அவர்கள் எல்லாம் நமக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு நினைச்சது நடக்கல. அயோத்தியே நடக்கல, அந்த அயோத்தி உள்ளடக்கிய அந்த கான்ஸ்டிடுவன்சில நடக்கல. ஆனா புல்டோசர் அப்படிங்கிறதுக்கு மேல வந்து மக்கள் இல்ல இந்து முஸ்லிம் ஒற்றுமை, புல்டோசர் எல்லாம் கெட்டது அப்படிங்கிற ஆங்கிள் இருந்தெல்லாம் வரல. அங்க நிச்சயமாக பல ஜாதி மத பிளவுகள் இருக்கு பலவேறு கட்டங்கள்ல. இப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது அந்த இடத்துல. இப்ப நம்ம வந்து இதெல்லாம் யூகிக்கலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சாலிட் டேட்டா நமக்கு தேவை. ஒரு சில எக்ஸிட் போல் டேட்டா வந்து நம்ம பார்த்தோம்,
அதுல பெரும்பாலான முஸ்லிம்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அதுல ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அது பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம யூகித்திருக்கலாம். ஆனா அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளால யூகிக்க முடியுமே தவிர, அதை தாண்டி பொதுவாக நம்ம சமாஜ்வாதியை யாதவ்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப யாதவ்கள் அல்லாத பிற ஓபிசி ஜாதியினர் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பகுத்தாராயணும். அதே மாதிரி பகுஜன் சமாஜ் வந்து சென்ற முறை 2019 சமாஜ்வாதியோட சேர்ந்து போட்டியிட்டு அதிகமான இடங்களை, இவங்களுக்கு 5 இடமும் அவங்களுக்கு 10 இடமும் கிடைச்சது. பகுஜன் சமாஜுக்கு 10, சமாஜ்வாதி கட்சிக்கு ஒரு 5, அந்த மாதிரி ஒண்ணு நடந்தது. இந்த முறை பகுஜன் சமாஜ் கேம்லயே இல்லை. அவர்கள் தாங்களாகவே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணாம இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் என்னாச்சு? அவர்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பகுஜன் சமாஜுக்கே வாக்களித்து ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிக்காட்டி பரவாயில்லன்னு இருந்தாங்களா, இல்ல டாக்டிக்கலி இந்த தடவை நாம வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு சமாஜ்வாதிக்கு பொதுவாக அவர்கள் 2 பேரும் சேர்ந்திருந்தால் வேணா ஒருவேளை வாக்களிச்சிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் இல்லாத கட்டத்திலும் கூட அந்த ஜாதவ்கள் பெருமளவுக்கு சமாஜ்வாதி கட்சிக்கு வாக்களித்தார்களா, இதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துலதான் அகிலேஷ் யாதவ் வந்து இந்த தேர்தல்ல வந்து அவர் பொதுவா நீங்க சொன்ன மாதிரி யாதவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான் அவங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியா இருந்தது. இந்த தேர்தல்ல அவர் முன்னிறுத்தினதே வந்து பிற்படுத்த மக்கள், அதாவது இதர பிற்படுத்த மக்கள் தான் அவர் முன்னிறுத்தி இந்த தேர்தலை கொண்டு வந்தாரு. அதுல அவங்க அறிவிச்ச வேட்பாளர்களே பாத்துட்டோம் அப்படின்னா 27 வேட்பாளர்கள் வந்து ஓபிசிஸ், 11 வேட்பாளர்கள் வந்து அப்பர் காஸ்ட். சோ அவர் வந்து யாதவர்கள் முஸ்லிம்கள் அப்படின்ற அந்த ஒரு புக்குல இருந்து வெளியில வந்து இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும். இது வந்து ஒரு அளவுல, அதாவது நீங்க வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது சில சிக்னல்ஸ் தரீங்க. ஆனால் அதை தாண்டி அந்தந்த குறிப்பிட்ட ஜாதி மக்களும் இத யோசிச்சிருக்கணும். சரி, இங்க வந்து இப்ப ஒரு மக்கள் வாக்களிக்கும் பொழுது என்னென்ன விதமான சிந்தனைகளை வைத்திருப்பாங்க? நம்ம 2 எடுத்துப்போம். ஒண்ணு வந்து நாம போடக்கூடிய இந்த வாக்குனால நம்மளுடைய வேட்பாளர் ஜெயிக்கிறாரு, ஒண்ணு. அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய கூட்டணியும் ஜெயிச்சு அவர் ஆட்சிக்கு வந்து அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும். இதுதானே வந்து ஒரு டீப் தாட். இது வந்து வெறும் இம்மீடியட் இது இல்ல. நாம இவருக்கு ஓட்டு போடுறோம், இவர் ஜெயிக்கிறாரு மட்டும் இல்லாம இவரும் ஜெயிக்கணும், இவர் இருக்கிற கூட்டணியும் ஜெயிக்கணும், இவருக்குன்னா அந்த ஒரு நபர் இல்ல, அதுல சில பேருக்கு கணிசமான பதவி கிடைக்கணும், அதன் மூலமாக சில மாற்றங்கள் நிகழணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வாக்களித்தவர்கள் கூட ஜெயிச்சிருப்பாங்க. பட் அதோடைய இம்பாக்ட் என்ன? அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா? அவ்வளவு தூரம் யாராலையுமே யோசிக்க முடியாது. நீங்க வந்து ஒரு பெஸ்ட் எஸ்டிமேட் படிதான் நீங்க நடந்து கொள்வீர்கள். அதை அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பரப்புரையும் நடந்திருக்கு, சிக்னலும் வந்திருக்கு. இப்ப சிக்னல்ங்கிறது ஒரு ஆளை நிக்க வைக்கிறதே சிக்னல். பட் அதையும் தாண்டி பேசப்பட்டிருக்கு. அப்ப அது பேசப்படுறதுங்கிறது பொதுக்கூட்டத்துல தான் பேசணுங்கிறது இல்லை. அவங்க வந்து முக்கியமான கம்யூனிட்டி லீடர்ஸ்ட பேசியிருக்கலாம். கூடவே இது மட்டும் போதாது. அப்ப அவர்கள் கேட்பாங்க இல்லையா, எங்க இதே மாதிரி யோகி ஆதித்யநாத்தும் நரேந்திர மோடியும் கூட தான் அவங்க வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க, அவர்கள்கிட்ட போனாலுமே எனக்கு தேவையானது நடக்க போகுது அப்படிங்கும் பொழுது இல்ல, அவர்களோட நாங்க சிறப்பாக பண்ணுவோம்னு ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கணும். ஒண்ணு. இன்னொன்று வந்து ஆளும் கட்சி மீது, அது வந்து மத்தியோ அல்லது மாநிலத்திலோ அல்லது 2க்கும் எதிராகவோ ஒரு மனநிலை நிச்சயமாக மக்கள்கிட்ட இருக்கணும். அது வந்து ரொம்ப எளிதான ஒன்றாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன் எளிதாக இருக்கக்கூடாதுன்னா, எளிதாக இருந்தால் அது மத்திய பிரதேசத்துலயும் அது நடந்திருக்கும், உத்தராகண்ட்லயும் அது நடந்திருக்கும், சத்தீஸ்கட்லயும் அது நடந்திருக்கும். அப்படியெல்லாம் நடக்கல. அப்ப இது வந்து குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை தொடக்கூடிய ஒரு விஷயமாக அங்க உள்ள மக்களால வந்து அது உணரப்பட்டிருக்கணும். அந்த உணர்வும் இதுல சேர்ந்து வந்திருக்கு. அப்ப நீங்க வந்து பாதி நேரத்துல ஒண்ணு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓட், என்னுடைய ஆளு ஜெயிக்கணும், அவருக்கு சேர்ந்த கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு பாடம் புகட்டணும், உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கணும். நீங்க வந்து டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்,
நீங்க பண்ண பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒன்னும் அதுல அந்த மாதிரி சொல்லப்படுறதுல ஒண்ணுதான் வந்து இந்த அக்னிபத் திட்டமும். அது வந்து பெரும்பாலும் மிலிட்ரி சர்வீஸ் அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு போன ஒரு மெசேஜும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து இனிமேதான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மற்றபடிக்கு பெரிய அளவுல வந்து ஒரு இப்ப பொதுவாக எதிர்கட்சிகள் சொன்னாங்க இல்லையா, வளர்ச்சியே இல்லை, வேலையே இல்லை அப்படிங்கறத நான் வந்து பொதுவா நம்ப மாட்டேன். வளர்ச்சி கட்டாயமாக இருக்கு. வேலை அப்படிங்கிறது வந்து ஒருவருடைய படிப்புக்கு சம்பந்தமானது, அல்லது அவர் எங்க போய் வேலையை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறாங்கிறது சம்பந்தப்பட்டது. ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் போன்ற ஒரு மாநிலம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வேலைகளை அங்க உருவாக்கி விட முடியாது. அதற்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்க கொண்டு வரணும், வேறு பல திட்டங்களை கொண்டு வரணும், டூரிசம் வளர்ச்சி அடையணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியை கொண்டு வரதுங்கிறது வந்து ஜஸ்ட் ஓவர் நைட் நடக்காது. அதே மாதிரி கல்வி நிலையங்களை நிறைய கொண்டு வரணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. இது எல்லாவற்றையுமே யோகி ஆதித்யநாத்தோடைய திட்டங்கள் இருக்கலாம், அல்லது அவர் அது மாதிரி யோசிக்கிறாரான்னு நமக்கு தெரியாது வெளியில இருந்து. ஆனா இதெல்லாம் அங்க குறைபாடு. இன்றைக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் படிக்கணும்னா அவர்கள் பெரும்பாலும் பிற மாநிலங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு. லோ லெவல் லேபர் வேலைகளுக்கு போகணும்னாலும் அவர்கள் வந்து மும்பையில இருந்து ஆரம்பிச்சு சென்னையில இருந்து பெங்களூருக்கு பல இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் இஷ்யூவாக அது வந்து அங்க ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு ஷார்ட் டேர்ம்ல எனக்கு வந்து கேஸ் கொடுத்தீங்க, தண்ணி வருது, வீடுக்கு கட்டுறதுக்கு கடன் கொடுத்தீங்க, அல்லது ஒரு கிராண்ட் கொடுத்தீங்க, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் போகும். பட் அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல சூழல், இதெல்லாத்தையும் மக்கள் வந்து அடுத்தடுத்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம ஆன்டி இன்கம்பன்சிங்கிறோம். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு மட்டும் இல்லை, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுது. திரும்ப திரும்ப நான் உனக்கு மாசம் 20 கிலோ கோதுமையோ அரிசியோ கொடுத்தேன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி கொடுத்துட்டீங்க, அடுத்து என்ன தரப்போறீங்க அப்படின்னு தான் கேட்க போறாங்க கண்டினியூஸா. இது வந்து அந்த பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் எப்பவுமே அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு வேலை இருக்கு, மாசம் சம்பளம் இருக்கு. அதனால அவர்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற. கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேற. சோ அந்த விதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்கனெக்ட் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்போசிஷன் ஒரு நல்ல ஒரு அமைப்பை உருவாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்கு. அது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன டென்ட் தான், ஒரு 5 சீட்டு, இன்னொரு 8 சீட்டு இந்த மாதிரி குறைஞ்சிருக்கலாம் ஒரு பாக்கெட்ல, இந்த கான்ஸ்டிடன்சில அந்த கான்ஸ்டிடன்சில. இது வந்து அக்ராஸ் அங்கங்க சில இடங்கள், அது 2க்கு ஒரு இடம் போயிருக்கு ரஃபா. ஒரு மிட் பாயிண்ட் 40ன்னு எடுத்துக்கிட்டா இவங்க வந்து பாரதிய ஜனதா 40 விட சற்றே குறைந்தும், இவங்க 40 விட சற்றே அதிகமாகவும் வந்திருக்காங்க. போன முறை 62, இந்த முறை 31. நான் அந்த போன முறையே எடுத்துக்கல, நான் மொத்தமா 80ன்னு எடுத்துக்கிறேன். 80ல பாரதிய ஜனதாவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் எங்க இருக்காங்க, சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து எங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மிட் பாயிண்டை விட பாரதிய ஜனதா குறைஞ்சிருச்சு, இவர்கள் சற்றே மேல வந்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு நடந்திருக்கின்றா இது வந்து ஒரு மாநிலம் முழுவதையும் உள்ளடக்கிய ஏதோ ஒரு மனத்தாங்கல், கோபம், இன்னொருவர் மீதான ஆதரவு எல்லாம் சேர்ந்து வருது. அப்பதான் அந்த ஸ்விங் வரும். அந்த அளவுக்கான ஸ்விங் நடந்திருக்கு அங்க. நிச்சயமா உத்தரப்பிரதேசம் வந்து பெரிய பின்னடைவு இந்த முறை. ஆனா எதிர்காலத்துல கணக்கில கொள்றப்ப பாத்துட்டோம் அப்படின்னா, மோடிக்கு அடுத்து யோகி ஆதித்யநாத் கொண்டு வரப்படலாம் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த தோல்வி அவர்களுக்கு எதிர்காலத்தையும் வந்து பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா? கட்டாயமா. முதல்ல வந்து மோடிக்கு பிறகு யோகி அப்படிங்கிறது வந்து வெறும் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் பேசிட்டு இருந்தது. அப்ப அவர்களுடைய மனசுல என்ன மாதிரியான பிக்சர் இருக்குன்னா, 2014, 2019 இது ரெண்டுத்திலயும் வந்து கன்சாலிடேஷன் அதிகமாயிட்டே போகுது. 2014 அது யாருமே எதிர்பாராத வெற்றி. 2019 அதை விட பெரிய வெற்றி. அப்ப நாங்க 2024 அதை விட பெரிய வெற்றி, அப்புறம் 2029 அதை விட பெரிய வெற்றி, அப்படின்னு நாங்க போயிட்டே இருக்கோம்னா பாரதிய ஜனதா என்னத்தை முடிவு பண்றாங்களோ அவர் தான் வந்து பிரதமர். பிறர்கிட்டெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை,
அவர் அந்த வேலைக்கு பொருத்தமானவரா, அவருக்கு வேற என்ன தகுதிகள் வேண்டும், அதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா நீங்க பொதுவாக உத்தரப்பிரதேசத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய யார் கேட்டாலும் அவர்கள் யோகியை ஒரு பிரதமராக பார்க்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு உடனடியாக சரியான பதில் கிடைக்காது. ஏன்னா அங்க எதிர்பார்க்கிறது படிப்பு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பேசக்கூடிய ஒரு திறன், ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய அது நரேந்திர மோடிக்கே அது கொஞ்சம் பின்னடைவு தான். அவரால் சரளமாக பொதுமக்கள்கிட்ட ஆங்கிலத்துல பேச முடியாது. ஏன்னா அதுவும் தேவைப்படுகிறது. ஓகே, இன்டெலிஜென்சியாவுக்கும் மீடியாவுக்கும் ஃபாரின் மீடியாவுக்கும் ஃபாரின் தலைவர்களோட பேசும்பொழுதும் அதெல்லாம் கொஞ்சம் அந்த தேவை ஒண்ணு இருக்கு. அது இவர்கிட்ட அது இன்னுமே குறைபாடு கொண்டது. அப்புறமா அவருடைய உடை, அவருடைய இது எல்லாமே பொதுவாக எல்லாரும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா வேணா காவி உடை அணிந்து ஒரு துறவியாக இருக்கக்கூடிய ஒரு மடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் பிரதமராக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எல்லாரும் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து நரேந்திர மோடி என்னதான் அவருடைய சில பல குறைபாடுகள் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய விஷனரி. அவரால் ஒரு கிராண்ட் பிக்சர் அப்படிங்கறத அவரால் கொடுக்க முடியும். வளர்ச்சி அப்படின்னா அது என்ன அப்படிங்கறத பத்தி அவர் சொல்ல முடியும். அது அந்த வளர்ச்சி எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வேற. ஒரு புல்லட் ட்ரெயின் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கறத அவரால் சொல்ல முடியும். ஒரு யோகி ஆதித்யநாத்தால அதை சொல்ல முடியுமா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இப்ப அடுத்தது என்னன்னா, தனிப்பட்ட பெரும்பான்மை அப்படிங்கிறது நடக்க போறது இல்லைன்னா ஒரு கூட்டணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான் பிரதமராக முடியும். அப்படிதான் அத்வானி வர்சஸ் வாஜ்பாயில வாஜ்பாய் பிரதமராக முடிந்தது. சம்பவம் அத்வானி ஒரு ஹார்ட்லைனராக கருதப்பட்டார். ரைட். இப்ப இந்த 2024 மோடியே தனக்கு வேண்டாம் என்றாலுடைய யாரும் மோடி நீங்க வெளில போங்க அப்படின்லாம் சொல்ல போறது இல்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஆனா இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு மோடி வேண்டாங்கிறாருன்னு வச்சுப்போம், ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுப்போம். உடனே யோகியை கை காட்டினா உடனே எல்லாரும் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வைக்கிற இப்ப ஒரு கூட்டணின்னு வரும்போது இந்த ஒரு மஸ்குலர், ஒரு முரட்டுத்தனமான ஒருவரை நீங்க ஆக்க முடியாது. அப்பதான் கட்கரி வருவாரா, சிவராஜ் சிங் சௌஹான் வருவாரா, இல்ல அமித்ஷா வருவாரா, இல்ல அதுவே ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள், இல்ல ஜேபி நட்டா ஒரு கன்சென்சஸ் சாஃப்ட் ஸ்போக்கன் கேண்டிடேட்டா, இந்த மாதிரியான சில கேள்விகள், அதுக்கான பதில்கள் வருது. ஓகே, பட் ஒரு லாங் டேர்ம் ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா இந்த மாதிரி 2 விதமான தலைவர்களையும் உருவாக்கணும். ஒரு கோலிஷன் கூட்டணி தான் ஆட்சிக்கு வர முடியும், தனிப்பெரும்பான்மை கிடையாது என்றால் ஒரு ஸ்வீட் டாக்கர், எல்லாரையும் உள்ளடக்கின, எல்லாரையும் அரவணைத்து போகிற, ஒரு மிடில் ஆஃப் த ரோட் ஆட்சி செய்யக்கூடிய, ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கமோ அல்லது எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கமோ போகாத ஒருவர் தேவைப்படுவார். இப்ப அதை விட ரொம்ப முக்கியமானது, அந்த சிக்கல் பாரதிய ஜனதா கையில் எடுக்க வேண்டியது, இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நாடாளுமன்ற தேர்தலில் வந்திருக்குன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்ன ஆக போகுது? உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியை இழக்க வேண்டி வந்தால் அது எந்த மாதிரியான பின்னடைவு? ஒண்ணு. அடுத்தது மகாராஷ்டிரா, இந்த பெரிய ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கேயும் மெயின் கோலிஷன் காங்கிரஸ் உள்ளடக்கிய காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனை, அவர்கள் அதிக இடம் பெற்றிருக்கிறார்கள். அங்க அடுத்து தேர்தல் வருது. அங்க என்ன பண்ண போறோம்? மேற்கு வங்கத்தை உடைக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கோமே. போன முறை வெற்றி பெற்று விடுவோம் மாநில தேர்தல்ல அப்படின்னு நினைச்சோம், அது நடக்கல. இப்ப அதிகமான நாடாளுமன்ற இடங்களை பெறுவோம்னு சொல்லி அங்க ஒரு பயங்கரமான ஒரு வன்முறை அடங்கிய ஒரு மாநிலத்துல மிக பெரிய ஒரு போராட்டம் நடந்து பாதி இடங்கள் கிட்ட கூட நெருங்க முடியலையே. இப்ப அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, வரும்பொழுது அங்க என்ன பண்ண போறோம்? அங்க என்ன இன்னும் ஏன் கட்சிய பிடிமானம் அடியில வரைக்கும் போய் பிடிமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது எல்லாவற்றையும் முதல்ல சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த 3 பெரிய மாநிலத்திலும். அப்புறம் பீகார்ல என்ன பண்ண போறோம்? நிதிஷை எப்படி மேனேஜ் பண்றது? அவர் டக்குன்னு திருப்பி, இதுக்கு முன்னாடி அவர் வந்தப்ப நான் இனிமே மாற மாட்டேன் அப்படிங்கலாம் சொல்லிட்டு தான் இருந்தாரு. அப்படிதான் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு எதிர்த்தரப்புல இருந்து நீங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும்,
பிரைம் மினிஸ்டராகவே கூட ஆக்கிறதுக்கு ஒரு ஆசை தரோம் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் தகாரம் போயிட்டாருன்னா என்ன பண்றது? பீகார்லயும் தனித்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய எந்த மாதிரியான ஒரு நிலையிலையும் பாரதிய ஜனதா இல்லை. இப்ப இந்த 4 பெரு மாநிலங்கள் ஒரு பக்கம், உடனே 5வது பெரிய மாநிலமா தமிழகம் வந்துருது. இந்த 4க்கு பிறகு மிகப்பெரிய மாநிலம் 5வது தமிழகம். இங்க நம்ம வந்து இந்த தேர்தலை ஒரு அடிப்படையாக வைத்து 2026 என்ன செய்வது அப்படின்னு பார்த்தா டோட்டல் வாஷ் அவுட். ஆனா வாக்கு சதவீதம் அதிகமாகி இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இப்ப இந்த 5 ஸ்டேட்டுக்குமான ஒரு திட்டத்தை தீட்டணும். அப்ப கட்சியை பலப்படுத்தணும், கட்சிக்கான தலைமையை பலப்படுத்தணும். அது ஜேபி நட்டா அதற்கு பொருத்தமானவரா? அவரும் அவருடைய 2வது டேர்ம்ல இருக்காரு, அதற்கு பிறகு மாத்தணும். சோ இதெல்லாம் வைத்துதான் எனக்கு ஒரு சஜஷன் என்ன தோணுதுன்னா, அமித்ஷா மீண்டும் கட்சியோட பிரசிடண்டா வருவாரு, வந்து இந்த 5 மாநிலங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்றதும், அடுத்த முறை தேர்தல் வரும்பொழுது தெலுங்கானா, ஏன்னா அவர்களுக்கு வந்து தெலுங்கானால ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பிஆர்எஸ் இப்ப வைப் அவுட் பண்ணியாச்சு. அப்ப நேரடியாக காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி தான். அப்ப அதற்கான ஒரு வாய்ப்பு, மீண்டும் கர்நாடகத்தை கைப்பற்றுவது, இப்படி ஏகப்பட்ட தொடர் பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் இதெல்லாம் போகும். இதெல்லாம் போச்சுன்னா 2029 தேர்தல் கஷ்டமாகும். சோ இது வந்து ஒரு நான் ஸ்டாப் எலெக்ஷன் திங்கிங், அதுலயே போக வேண்டியிருக்கும். அப்ப கட்சி ஆட்சி தனியாகவும் கட்சி தனியாகவும் வைப்பது, அப்ப இரண்டிலும் ஒரு உறுதியான ஆட்களை கான்ஸ்டன்டா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது, ரீஜனல் லீடர்ஸை உருவாக்குறது. இப்ப நம்ம சொன்ன பல்வேறு மாநிலங்கள்ல மாநில லீடர்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்ப மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டா சுவேந்து அதிகாரி ஏற்கனவே திரிணாமுல்ல இருந்து வந்தவர், பட் அவரால் இவ்வளவு தூரம் தான் வந்திருக்க முடியுது. இன்னுமே அதை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போறதுல கஷ்டமா இருக்கு. மகாராஷ்டிரால ஃபட்னவிஸ் இருக்காரு, பட் எகெயின் தனிச்சு ஒரு ஸ்வீப் பண்ணி மேல கொண்டு வர முடியல. கர்நாடகால ஒரு பெரிய கேப் இருக்கு, தலைவர் கிடையாது. தெலுங்கானால இடங்கள் கிடைக்குது, ஆனா வந்து ஒரு உறுதியான தலைமை போட முடியல. இங்க அண்ணாமலை இருக்காரு, பட் அவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவர் கையை வலுப்படுத்தணும், இந்த சிக்கல் எல்லாமே இருக்கு. அதனால அவர்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு, காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இது வந்து 100% ஒரு பிரச்சனையுமே இல்லாத கட்சி 3வது முறையாக மீண்டும் ஆட்சி வெற்றி எங்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில பாரதிய ஜனதா இல்லை. நிறைய போராட்டங்கள், அவர்களுடைய இன்டர்னல் போராட்டங்கள் இருக்கு, அதை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு பட்டியலிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற முதன்மையான சவால் என்னன்னா 230 இந்தியா கூட்டணி இருக்கு. இப்போ ஒரு ஏறத்தாழ வச்சுக்கலாம் 290 என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. வித்தியாசம் பார்த்தோம்னா 60 தான் இருக்கு. ஆமா, ஆந்திர பிரதேசம்ல தெலுங்கு தேசம் கட்சி வந்து 16 வச்சிருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார் 15 வச்சிருக்காரு. 31 வருது. அந்த 31 அவங்க 2 பேருமே இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய கூட்டணியில இருந்தவர்கள் தான். கொஞ்சம் பேசி இந்த பக்கம் இழுத்தா அப்படியே 2 பேரும் ஒரே இடத்துல வந்து நின்றுவாங்க, 270 கிட்ட வந்து நின்றுவாங்க. சோ என்ன நடக்க போகுது? இது நம்ம ரொம்ப எளிதா சொல்றோம். ஏதோ வந்து இப்ப 2 பக்கமும் நீங்க இருக்கீங்கன்னா, என்டிஏல இருக்கும்போது கட்டாயமாக அமைச்சரவை ஃபார்ம் ஆகுது. நீங்க காங்கிரஸ்க்கு போறீங்கன்னா, காங்கிரஸ் தலைமையில போறீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தர முடியும்? நீங்க 16ஓட வரீங்க, அதனால உங்களுக்கு எவ்வளவு தூக்கி கொடுத்துட முடியும்? சமாஜ்வாதி வந்து 35ஓட அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? திரிணாமுல் உங்களுக்கு கொண்டு வரணும் உள்ள, அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 கிட்டக்க இருக்காங்க. சோ நீங்க இழுக்கிற ஒரு 2 கட்சியோட பெரிய கட்சிகள்லாம் அங்க உள்ள இருக்காங்க, அவருக்கானதை கொடுத்தாகணும் நீங்க, ரைட்? சோ அந்த மாதிரியான ஒரு கோலிஷன் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? இன்னொன்னு வந்து நிதிஷ்குமாருக்கும் ஆர்ஜேடிக்கும் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் அது. அப்ப 2 பேரையும் உள்ளடக்கி நீங்க ஒரு ஆட்சியை ஏற்படுத்த முடியுமா? ஒரே உரைக்குள்ள 2 வாய்கள். மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு எதிர் கட்சி எல்லாமே தேஜஸ்வி கொஞ்சம் சுமூகமா போக சேர்ந்து இருந்தாங்க, பட் இப்ப அதை பிரிஞ்சு போனது என்ன காரணத்துக்காகங்கிற அந்த உள்ளுக்குள்ள நம்ம போயாகணும், ரைட்டா? அப்ப அதே மாதிரி வந்து நரேந்திர மோடி அமித்ஷாவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இங்கேயும் சிறு கட்சிகள்லாம் இருக்கு, அவர்களை இப்ப சிவசேனாவோட போய் ஒரு டீல் ஒண்ணு போட பார்க்கலாம், ரைட்? இதே மாதிரிதான் அங்கேயும் நீங்க சொல்றது. இப்ப நீங்க வந்து நம்ம எல்லாம் முன்னாடி ஒன்னாதான் சேர்ந்து இருந்தோம், தெரியும், நான் தான் உங்களோட உடைச்சேன், திருப்பி சேர்த்து வைக்கிறேன் வாங்க அப்படின்னு ஆஃபர் பண்ணலாம். விதை போட்டதே நிதிஷ்குமார், ரைட்? இல்ல நம்ம நிதிஷ்குமார் இங்க போறாருன்னே வச்சுப்போம்.
நான் சொல்றது சிவசேனையை வந்து இவர்கள் தங்களை நோக்கி பாரதிய ஜனதா இழுக்கலாம். இவர் வெளியே போறாருன்னு வச்சுப்போம், சந்திரபாபு நாயுடு. அப்ப OSRCP வந்து தன்னை நோக்கி இழுக்கலாம். ஒரு 2-3 சீட்டுனாலும் 2-3 சீட்டு தானே. அப்படி வேற பல நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சீட்டுன்னு இருக்கிறவங்க எல்லாரையும் இழுக்கலாம். பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சியில ஒரு 4 பேர் MP இதுல பஞ்சாப்ல இருக்காங்க. அவங்க ஹோல்சேலா வாங்கலாம். சர்வைவல் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருமே எல்லா விதமான திசைகள்லையும் பார்க்க போறாங்க. என்ன நம்ம உறுதியா சொல்ல முடியும்னா, காங்கிரஸ் பாரதிய ஜனதாவோடு போகாது, இடதுசாரிகள் போக மாட்டார்கள். மேபி இப்ப வந்து திமுகவும் போகாது. திமுகவோடு கூட இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் போக மாட்டாங்க. அவ்வளவுதான் சொல்லலாம். அதுக்கு மேல மீது எல்லாருமே நீங்க 2 பேரை இழுக்கிறீங்கன்னா நாங்க 4 பேரை இழுப்போம் அப்படின்னு அவர்களும் களத்துல இறங்கலாம். தேவைப்பட்டா கட்சிகளை உடைக்கலாம். இது எல்லாம் வந்து நம்ம இந்த ஆங்கிள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த இடத்துல மொராலிட்டியே கிடையாது. நீ என்னுடைய சைட்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறியா, நான் உன்னுடைய கட்சிக்குள்ள இருந்து ஆட்களை வெளில கொண்டு வரேன் பாரு அப்படின்னு பண்ணலாம். இது ஒண்ணும் பாரதிய ஜனதாவுக்கு புதிதும் அல்ல, செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி செஞ்சப்ப இருந்த பலம் இப்ப அவர்கள்ட்ட இல்ல. இப்ப பலம் மட்டும் காரணம் இல்ல, யாரு மோஸ்ட் லைக்லி டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஏன்னா யாரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அதீத பலம் இருக்கு இல்லையா, ஆட்சி நடத்துவதன் மூலமாகவும் அதன் மூலமாக செயல்பாடுகளை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எதிர்கட்சிங்கிறது வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ங்கிறது முழுக்க ஆட்சி யார் செய்வாங்களோ அவர்கள்ட்ட தான் இருக்கும். அப்ப நீங்க முடிவு பண்ணிப்பீங்க. இப்ப என்னன்னா வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட் மாறி மாறி போயிட்டே இருக்க முடியாது. இப்ப பேரம் பேசுறதுக்கு அது வந்து நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆனா அதே சமயத்துல எமோஷனல் ஆஸ்பெக்ட் சிலது இருக்கு. இப்ப சந்திரபாபு நாயுடு அன்டில் ரீசென்ட்லி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் கீழே. அப்ப அவருக்கு யார் முழுக்க சப்போர்ட் பண்ணுது? சோ அதையெல்லாம் வந்து கணக்குல வச்சு நீங்க பாப்பீங்க. ஓகே, அப்ப அந்த சமயத்துல வந்து இண்டி கூட்டணியிலிருந்து யாரும் வந்து அவர் பெரிய அளவுக்கு பெரிய சப்போர்ட் எதுவும் பண்ணிடல. ஏன்னா அவர் இந்த கூட்டணியில இல்ல. இருந்தாலும் ஒரு தார்மீக சப்போர்ட் வந்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம். அந்த சப்போர்ட் முழுமையாக அவர்கிட்ட பாரதிய ஜனதா கிட்ட தான் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கிட்ட வந்தது அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய முழு ஆதரவு இருந்ததுனால்தான் அவர் ஜெயித்தார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் எப்படியும் ஜெயிச்சிருப்பார். ஆனால் அவர்கள் கூட்டணியாக சேர்ந்து அவர்கள் போராடி ஜெயிச்சிருக்காங்க. உடனே ஒரு 2 சீட்டு எனக்கு கிடைக்க போகுது, நான் அவனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா இவருடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே, அப்படித்தான் அவர் வந்து 2014 கூட்டணியில இருந்தார். 19க்கு முன்னாடி விலகினார். ஏன்னா அப்ப அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நம்ம வந்து இவர்கள் மீண்டும் ஜெயிப்பார்கள் அவர் எதிர்பார்க்கல. அதே சமயம் தன்னளவுலேயே தன்னால மீண்டும் ஆந்திரத்தை ஜெயித்து விட முடியும், ஜெகன்மோகனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார். அது ரெண்டுலயுமே அவர் பிசகிட்டார். இப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த இந்திய அரசியல்ல லாங் டேர்ம் இருக்கணும்னா நம்ம பல நேரங்கள்ல தோற்க வேண்டியிருக்கும் மாறி மாறி. இப்ப நான் ஏன்னா இவருக்கு வயதாயிடுச்சு, அவருடைய மகனை அடுத்து கட்சிக்கு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் தேவைப்படும். நீங்க சப்போர்ட்டே இல்லாம தனித்து நின்று ஜெயிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம். ஜெயிக்கலாம், பட் தோத்து போயிருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய மற்றும் எதிரி கட்சியினால பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வரும்பொழுது அதை எதிர் நின்று அது சமாளிக்கிறதுக்கு ஒரு தேசிய கட்சியும் ஒரு தேசிய கூட்டணியும் முக்கியமா இருக்கும். அப்ப யார் டிபெண்டபிள் இந்த 2 பேர்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வந்து யோசிக்கணும். அப்படி பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருப்பதுதான் அவருக்கு நல்லது. மேலும் 2 இடங்கள் வேணா கேட்கலாம். எனக்கு வந்து யூஸ்வலி மெஜாரிட்டி கிடைச்சிருந்ததுன்னா, தனிப்பெரும்பான்மை பாரதிய ஜனதா கிடைச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு மினிஸ்ட்ரி தான் கொடுத்திருப்பாங்க எல்லா கூட்டணியில இருக்கிற எல்லாருக்கும். அப்படிதான் 2019 பண்ணாங்க. இப்ப என்னன்னா இன்னொரு 2, ஏன்னா என்னோடது ரொம்ப குரூஷியல், என்னுடைய சப்போர்ட், அதனால எனக்கு மொத்தம் 3 மினிஸ்ட்ரி கொடு அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். அது அவர்களுக்கு கிடைக்கும். ஆனா முற்றிலுமாக பிரிஞ்சு நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு அவர் யோசிப்பாரா? அப்படி யோசிக்கிறதுக்கான ஒரு தேவை கிடையாது. அதை நீங்க கவனிக்கணும். நிதிஷ் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் பல தடவை வந்து பிளிப் ஃபிளாப் பண்ணியிருக்காரு. அவர் திடீர்னு அவருக்கு வந்து உங்களுக்கு நான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தரேன்னு சொன்னா அவர் வந்து சந்தோஷம் நான் வரேன்,
நிச்சயமாக இந்த நிலையிலும் கூட பாரதிய ஜனதா யாருக்கும் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்காது. அது வந்து ஈகோ சம்பந்தப்பட்டது. அது பிரைம் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னா கிட்டத்தட்ட சமமானதாக இருக்கும். நரேந்திர மோடி அதை நிச்சயமாக விரும்ப மாட்டார். என்னுடைய கேள்வி அடுத்தது அதுதான் இருந்தது. உதாரணத்துக்கு இப்ப இந்தியா கூட்டணி வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவும் இழுத்து ஆட்சியில வச்சாங்கன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்பலாம். காரணம் என்னன்னா அவங்க அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க, ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இப்ப வந்து பாஜக நிச்சயமா கூட்டணியோட தான் ஆட்சி அமைக்க போது, அவர்களால 5 ஆண்டுகள் முழுமையாக நிறைவு செய்ய முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு பிராட் ஃபார்முலா ஒண்ணு போட்டுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதாவுடைய சில பெட் ஐடியாவு மேல கை வைக்க முடியாது. அது வந்து நிச்சயமா கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தும். அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பொருளாதாரத்தை மட்டுமே மையப்படுத்தி உலக அரங்கில் மிகப்பெரிய நாடாக இந்தியாவை கொண்டு போகணும். அப்போ வந்து ஃபாரின் பாலிசி, ட்ரேட், எக்கனாமிக்ஸ், இது போன்ற விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ஒரு விதத்துல பாரதிய ஜனதாவுக்கு பிடித்த விஷயங்களும் கூட. அப்புறம் இப்போதைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கக்கூடிய நலத்திட்டங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறது, மேபி ஈவன் டார்கெட் பண்றது. இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்காம ஒரு சில ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக்குறது, அதெல்லாம் பண்ணலாம். திட்டங்களை வந்து நாங்க இந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா தரோம், என்ன எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்து மட்டும் எங்களுக்கு என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலாம். இந்த மாதிரியான சில சேஞ்சஸ். இப்போ உதாரணத்துக்கு ஆந்திரா வந்து மற்ற விஷயங்கள்ல ஒண்ணும் கேட்கலைனாலும் எங்களுக்கு நாங்க ஒரு கேபிட்டல் ஸ்பெஷல் அந்தஸ்து கேட்டுட்டு இருந்தாங்க, அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கலைனாலும் நிறைய பணத்தை பெறுவதற்கான வழி இருக்கு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு கம்ப்ளீட் சிட்டியே உருவாக்கணும்னு அவர் ஆரம்பிச்சதை ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தடுத்து நிறுத்திட்டார். அமராவதியை கேபிட்டலாக ஆக்கி அது ஒரு மிகப்பெரிய இடமாக ஆக்கணும் அப்படின்றது வந்து தங்கி போயிடுச்சு. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல விரைவில் அதை முடிச்சாதான் அது உறுதியாகும். இல்லைன்னா திருப்பி வந்து, ஏன்னா இவர் 2 பேரும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நோக்கி வந்துட்டாங்க. நீ பண்ணா நான் நிறுத்துவேன், நான் பண்ணதை நீ நிறுத்துவ அப்படின்ட்டு. அப்ப 5 வருடத்துக்குள்ள செஞ்சு முடிச்சாகணும். 5 வருஷத்துக்குள்ள செய்யணும்னா பப்ளிக் பிரைவேட் கேபிட்டல் அங்க போய் கொட்டியாகணும். அதுவும் விரைவில் நடத்தணும். மக்கள் அதை ஏற்றுக்கணும், மக்கள் அங்க மூவ் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் பெண்டிங் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அதற்கான உறுதி பண்ணுவதற்கு அவர்கள் வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இந்த ஸ்டேட்ல நான் தான் இந்த ஸ்டேட்டை மாத்தி காமிச்சேன் அப்படிங்கறத எங்களுக்கு பண்றதுக்கான சக்தியை கொடுங்க, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தேவை பீகார்ல இருக்கு. பீகார் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில தான் இன்றைக்கும் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அங்க உருப்படியா இல்லை. உத்தரப்பிரதேசமாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறைய ஏத்திட்டு வர்றாங்க, அதெல்லாம் அங்க கிடையாது பீகார்ல. அதை பண்றதுக்கான உறுதியோ இல்ல அதற்கான ஃபண்டோ கேட்டா அதை ஏத்துக்கலாம். மாறாக அவர்கள் வந்து என்ன டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்கு அப்படின்னு நிதிஷ் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு எனக்கு தெரியாது. அப்ப சின்ன பிரச்சனை வரலாம். அப்ப நிதிஷ் போறாருன்னா அவர் போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இன்னும் மெஜாரிட்டி இருக்கு, ரேசர்த்தின் மெஜாரிட்டி பட் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு நிலைக்கு தான் வந்து பாரதிய ஜனதா தன்னை கொண்டு வந்தாங்க. எப்படியாவது சந்திரபாபு நாயுடுவை உறுதி பண்ணீங்க, அவரோட டீல் பேச முடியும். நிதிஷ்குமார அப்பா இருந்தா நீ இருந்துக்கோ, இல்லைன்னா போ அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் கொண்டு போக வேண்டியிருக்கும். பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படிங்கிறது. தமிழ்நாடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி கேள்வி. மோடியின் அலை ஓய்ந்து விட்டதா? எதிர்காலம் பிரதமர் அப்படின்றத தாண்டி கட்சிக்குள்ளேயே மோடியோட பலம் இனி என்னவாக இருக்கும்? இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கட்சியிலையும் ஆட்சியிலையும் இருக்க மாட்டார். பாரதிய ஜனதா மீண்டும் ஜெயித்தாலும் கூட அவருக்கு வயதாகிருச்சு. நிச்சயமாக உடல்நிலையில இருந்து பல இடங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். ஸோ அவர் வந்து அப்படியே ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி தான் நகர்வார். இப்போ ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி நகர்றாரு அப்படின்னா ப்ராபப்ளி அவர் வந்து இந்த 5 ஆண்டுகளையும் முடிப்பாரா, இல்ல கடைசி ஆண்டை யாருக்காவது கொடுத்துட்டு அவர் வெளில நகர்வாரா அப்படிங்கிறது கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது ஒண்ணு. மோடி அலை ஓய்ந்து விட்டதா அப்படின்னா நான் அப்படி பார்க்கலாம். ஆனால் அவருடைய அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த பிம்பம் சரிஞ்சிருக்கு. அவருடைய பிம்பம் என்பது தொடர்ந்து வெற்றி கொண்டு கொண்டே இருப்பது. அதுவும் வந்து தனிப்பெரும்பான்மையில, அது குஜராத்தாக இருக்கட்டும், இந்தியாக இருக்கட்டும், அதை அவர் வந்து உறுதியாக காண்பித்து கொண்டே இருந்து விட்டு கீழே இறங்கும் பொழுது உங்களுக்கே உள்ளூர ஒரு குத்தும், அப்படி நான் என்ன சரியா செய்யல அப்படின்னு. யாராலையும் தன்னை பகுத்தாய்ந்து தங்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
சோ அந்த விதத்துல அவருக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஷாக் தான் இது. அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதே பார்க்கணும். அவர் வந்து இன்னும் ரீடபிள்டு எஃபர்ட்டோட நான் சிலவற்றை செய்வேன் அப்படின்னு அவர் இறங்க போறாரா, இல்ல எதுக்குறா எனக்கு இது வந்து தேவையில்லாம நான் உங்களோட இந்த வயசுல ஊரெல்லாம் சுத்தி இவ்வளவு பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிட்டு இவ்வளவு இன்டர்வியூ கொடுத்து இவ்வளவெல்லாம் பண்ணாலும் கடைசியா உத்தரப்பிரதேசத்திலேயே எனக்கு வாக்கு வரலையே, முதல் 2-3 ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங்ல நான் பின்னாலே கூட இருந்தேனே, அப்படிப்பட்ட ஒரு நிலை வேணுமா எனக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரா எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஐம் ஜஸ்ட் கெஸ்ஸிங். ஓகே, அல்லது ஒரு 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 முரட்டுத்தனம்னா இங்க வந்து நான் அதை நெகட்டிவ் ஆங்கிள் சொல்லல, அப்படி என்னதான் நடக்குது பாத்துருவோம். இருக்கு என்னுடைய அனைத்து ராஜதந்திரத்தையும் உள்ள இறக்கி இந்த 5 ஆண்டுகள்ல நான் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வழிகாட்டி இதை மேலும் வலுப்படுத்தி 2029 ஜெயிக்க வச்சு, ஆனா ஆட்சியில நான் இல்லாம நான் வெளியில போய் நான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்னு அவர் முடிவு பண்ணலாம். அதுல வெற்றியும் அடையலாம், நமக்கு தெரியாது. சோ அதுக்கு வந்து 5 இயர்ஸ்ங்கிறது ஒரு லாங். பட் அதுல அவர் வந்து உலக அரங்குல அவர் ஒரு பெரிய பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு. அதை அவர் செய்யறதுக்காகவாவது அவர் வந்து கண்டினியூ பண்ணுவாரு. அவ்வளவு ஈஸியா விட்டுட போறது இல்ல, கூடியவர் அல்ல அவர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.